ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கோவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது சின்ன கோவக்காய் இருந்தது, அதனால் ரவுண்டாக கட் பண்ணாமல் லென்த் வைஸ் கட் பண்ணிட்டேன் நீட்டமாக. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் குண்டாக இருந்தாக்கா நான் ரவுண்டாக கட் பண்ணியிருப்பேன். இது ஒல்லியாக லென்த்தாக கத்திரிக்காய் போடுற மாதிரி போட்டாச்சு. தனித்தனி பீஸாக எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அப்படியே வேக வச்சிடுறேன். கொஞ்சோண்டு ஆயில் போட்டு அப்படி தண்ணியெலாம் சேர்க்கறது இல்லைங்க, கொஞ்சமாக ஆயில் போட்டு அப்படியே வேக வச்சிடுறேன். ஸோ ஓரளவு பாதி வேக்காடு வெந்த பிறகு லைட்டாக எடுத்து பார்த்தோன்னா தெரியும், அது கலர் மாறி இருக்கும். அதில் மிளகாய்த்தூள், சோம்பு பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, தேவையான அளவு உப்பு, சால்ட்டு போட்டு கிண்ட வேண்டியதாங்க. அவ்வளோதான். நல்லா மரிச்சு பண்ணுற மாதிரி நல்லா கிண்டிட வேண்டியதான். அந்த ஆயிலே இந்த மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா இதாகிடும். ஸோ இதன் பிறகு நம்ம மூட வேண்டியது கிடையாது. ஏன்னா அந்த கலர் மாறிடும், அந்த க்ரீன்ஸ் அப்படியே தெரியணும். அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த உதிரியாக ஆகிட்டு பாருங்களேன், சீக்கிரம் வந்துடும், ஈஸியாக சமைச்சிடலாம். அந்த ஆயில் அப்படியே மேலேயே தெரியும். ரொம்பலாம் ஆயில் கிடையாது, இது கம்மி தான். பட் அப்படியே நிறைய ஆயில் மாதிரி தெரியும். அது ஃபுல்லாக வெளியிலே இருக்கும், சூப்பராக இருக்கும். இது சர்க்கரை வியாதிக்கு நல்லதுன்றாங்க, அப்புறம் கொலஸ்ட்ராலை குறைக்குதுன்றாங்க, கேன்சருக்குமே ரொம்ப நல்லதுன்றாங்க. ஓகே, கேன்சர் செல்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க, வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றாங்க. ஸோ கோவக்காயை இது மாதிரி செய்து ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பலாம் டீப் ஃப்ரைலாம் பண்ணாமல் அழகாக உதிருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.